ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ திங்க் இதோட போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பெருசா இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா சார், நிறைய பேர் ஆடியோ லான்ச் ட்ரெயின் மாதிரி இருக்கு சொல்லிட்டாங்க சார். எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது மிஸ்கின் டைரக்ஷனில் நான் நடிக்கிறது. டைரக்ஷனில் இன்னும் நிறைய பரிணாமங்கள் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. அது நான் டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லுவேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னை விட ரொம்ப சுத்தமாக நல்ல வார்த்தை பேசுகிற ஒரு டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். நிறைய கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. சார் நான் வந்து சார் நான் ஒரு கெட்ட வார்த்தை பேசல சார். நான் வந்து இல்லப்பா, அவரு மைக் இருக்கு, நீங்க இது வித்தியாசமா அவரு பச்சை கிரீன் வார்த்தை தான் பேசுறாரு. நான் பேசுறதே இல்ல சார், எல்லாருக்குமே தெரியும் சார். பச்சை கொடி காட்டணும் இல்ல சார், அவர்கிட்ட பச்சை கொடி ஆயிருக்காரு, டக்குன்னு இப்படி சொல்லி ஆக்ஷன் சொல்லிருப்பார் சார். அதாவது என்ன சார், அவருக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க, மனதைரியம் பாருங்க. வாய் பக்கத்துல ஒரு பைக் வச்சிருக்காரு பாருங்க சார். வெறும் தான் சொல்லுவாரு, அவ்வளவுதான். தில்ல பாருங்க சார். எங்க தலைக்கு தில்ல பாத்தீங்களா, வாய் பக்கத்துலயே மைக் வச்சிருக்காரு. நாங்களா இங்க ஆஃப் பண்ணி. ஆனா எவ்வளோ சத்தம் போட்டு எப்படி அந்த மாதிரிலாம் பேசி வேலை வாங்கினாலும் அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் அதை மறந்துட்டு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது அவரை விட வேற ஆள் கிடையாது. அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவார். அது இல்லாமல் வந்து அந்த அன்னைக்கு அந்த ஸ்பாட்டில் அந்த ஷூட்டிங் முடியும் போது யாரெல்லாம் திட்டினாரோ அதெல்லாம் நோட் பண்ணி அவன் பேரை சொல்லி கைத்தட்டுக்குப்பா எல்லாரும் அப்படின்னுவாரு. அப்புறமா கூப்பிட்டு 2000 ரூபாய் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 10 பேர் டெய்லி 2000 ரூபாய் வாங்கிட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து நல்ல குணங்களும் இருக்குது. நல்ல குணங்கள் நிறைய இருக்குது அவர்கிட்ட. உள்ளத்தில் ஒரு குழந்தை. ஆள் மட்டும் பார்க்கறதுக்கு பெருசாக இருந்தாலும் உள்ளத்தில் வந்து நிஜமாகவே நல்ல குழந்தை அவர். நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியுது. நானே வந்து கற்றுக்கிட்டேன்னு சொன்னது சத்தியமான உண்மை. சில விஷயங்கள் வந்து அவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும். அது ஒரு டைலாக் ஒன்று சொல்லி, ஒரு லெங்க்தியான டைலாக் சொல்லிவிட்டு சரி சார் இப்போ இது ஒரு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு அது ஆக்ஷன் சொல்லிகிட்டே இருக்கும்போது பாதியிலே திரும்பி பார்த்தா போயிட்டுருப்பார். இல்லை சார் அது அங்கேருந்து இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு வேறு ஆங்கிள் போயிடுவார். என்ன சார் ஒரே இடத்துல நின்னா போர் அடிக்குது சார் அப்படின்னு சொல்லி போயிடுவார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.